ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு மெலன் ஃப்ரூட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இது கண்டினியூஷன் வீடியோ ஆஃப் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோ. ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் இந்த வீடியோவை லாங் வீடியோட லிங்க்கும் நான் பிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்திருப்பீங்க. இந்த வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மெலன் ஃப்ரூட் மேட்சிங்கிறது இப்போ நம்ம கேண்டி க்ரஷ் விளையாண்டுருப்போம். கேண்டி க்ரஷில் விளையாடும் போது ஒன்று டச் ஆச்சு அப்படின்னா டிஸப்பியர் ஆயிரும். ஆனால் மெலன் ஃப்ரூட்டில் அப்படி இல்லை. ஒரு ஃப்ரூட்டோட இன்னொரு ஃப்ரூட் டச் ஆகும்போது அது இன்னொரு ஃப்ரூட்டாக மாறும். அதுக்கப்புறம் அது இன்னொரு ஃப்ரூட்டோட டச் ஆகும்போது இன்னொரு ஃப்ரூட்டாக மாறும். ஸோ அதுதான் இது பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கைஸ்க்கு மேபி போர் அடிக்கலாம், கேர்ள்ஸ்க்கு மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். நீங்களும் விளையாண்டு பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி கொடுங்க. சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லியும் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு இது கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெலன் ஃப்ரூட் கேம் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு நான் சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா அதில் விளையாண்டுட்டே இருக்கும்போது நமக்கே தெரியாத ஒரு மாதிரி நம்ம லைக் பண்ணுவோம். ஐ எம் டாக்கிங் அபவுட் த கேர்ள்ஸ். ஏன்னா இது பசங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்காது. இது கொஞ்சம் அப்படியே சட்டிலாக அப்படியே போயிட்டே இருக்கும். ரிஸ்கி இல்லாத கேம்ஸ். பசங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து விளையாடுறதுக்கு விரும்புவாங்க. இது ஜஸ்ட் மேட்சிங் இல்லையா? அந்த மேலே இருக்கிற ட்ரீயை கரெக்டாக கொண்டு போய் அந்த பழத்துக்கு நேராக நம்ம விட்டால் போதும். அது மேட்ச் ஆகி இன்னொரு பழத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்போ இதில் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ் ஃபுல்லும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவல் முடிச்சிடுவோம். ஸ்கோர்ஸ் மேலே வந்துட்டே இருக்கும். நம்மளோட ஹை ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இந்த கேம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரேங்கிங் கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ ரேங்க்கில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி விளையாண்டவங்களோட ஸ்கோரு, நம்ம ஸ்கோரு, அது எல்லாமே அதில் மேட்ச் ஆகும். ஸோ அது மூலியமா நீங்கள் இதெல்லாம் விளையாண்டு சக்ஸஸ் ஆயிடுச்சிங்க அப்படின்னா ஒரு சுத்தி பக்கத்தில் இருக்கும் ஹேம்பர். அது ஓப்பன் ஆகும், அது ரிலீஸ் ஆகும். அப்போ அதை வச்சு நீங்கள் ஒரு கிஃப்டை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த கேம்லேயே ஒரு ஹவுஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் தான் விளையாடுவோம். அதில் நெக்ஸ்ட்டு திங்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஃப்ரூட் மெலன் மேட்ச் பண்ணி சுற்றி எடுத்து உடைச்சா தான் அடுத்த திங்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம உடைக்கும் போது அதில் என்ன இருக்கும்? ஒரு கோழி கிடைக்கலாம். அந்த கோழி கொண்டு போய் நம்ம வீட்டில் வைக்கலாம். இல்லை ஒரு ஷெட் கிடைக்கலாம், ஒரு கார்டன் கிடைக்கலாம். அது தேவையானது எல்லாமே அதில் இருக்கும். பட் அது கிடைக்கணுன்னா நம்ம இந்த கேமோட லெவல் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஆனால் இந்த லெவல் கிளியர் பண்ணும்போது கூட நமக்கு போர் அடிக்காமல் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி. இடையில நம்ம கண்டினியூஸாக இதிலே இருக்காத மாதிரி அவங்க ஜஸ்ட் பிரேக் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிரேக் எடுக்கிற டைமில் என்னென்னா ஒரு ஆட் வரும். அது ஒரு 5 நிமிஷம் ஆட். அது போனதுக்கப்புறம் திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல என்டர்டைனிங்கான கேம். ஸோ ஜாலியாக விளையாடுங்க, பாருங்கள். டெய்லி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மாதிரி சின்ன ஃப்ரூட் போய் சின்ன ஃப்ரூட்டில் டச் ஆகும்போது அது கொஞ்சம் பெரிய ஃப்ரூட் ஆகுது. அது இன்னும் கொஞ்சம் டச் ஆகும்போது இன்னும் பெரிய ஃப்ரூட் ஆகுது. ரொம்ப பார்க்குறக்கே நல்லா இருக்குது. இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயே இருக்கும்போது நமக்கு பார்க்குறக்கும் நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன கேம் போடலாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அந்த கேமும் நான் ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் என்னால் முடியும். டஃப்பான கேம் என்னால் முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கேமோட இந்த லெவல் வந்து முடிக்க போகிறோம். ஏன்னா அந்த ரெட் லைனுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு. நம்மளோட ஹை ஸ்கோர்ஸும் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம 2478 எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கேம் இனி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். லாஸ்ட் ஸ்கோர் 2503. தேங்க்யூ.